கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நமக்காய் பிறந்தவர் நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார், ஆலோசனை தர விரும்புகிறார். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அன்புக்குரியவர்களே, நமக்காக பிறந்த நம்முடைய அன்புள்ள இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமானவராக விளங்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை தந்து நம்மை நடத்துகிறவராக விளங்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் வல்லமை உள்ள தேவனாக விளங்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நித்திய பிதாவாக விளங்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சமாதான பிரபுவாக விளங்குகிறார். ஹல்லேலூயா. 5 நாமங்களை தரித்துக் கொண்ட இந்த இயேசு கிறிஸ்து இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சி பொங்கி வழியத்தக்கதாய் நம்மை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமா இந்த நாள் உங்களுக்கு ஒரு மேன்மையின் நாளாக, வெளிச்சத்தின் நாளாக, சுபிட்சத்தின் நாளாக, வெற்றியின் நாளாக அமைந்திருக்கிறது. கிறிஸ்து நமக்காக பிறந்ததினாலே உலகெங்கிலும் சமாதானம் பரவி இருக்கிறது. கிறிஸ்து நமக்காக பிறந்ததினாலே ஆலோசனைகளை வாங்கிக் கொண்டு ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு நாம் விடுவிக்கப்படுகிறோம். நமக்காக பிறந்த பாலகன் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தேசத்தோடும் இருப்பதாக. ஆமென். ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, நீர் பிறந்ததினால எத்தனை ஆச்சரியங்களை, எத்தனை அதிசயங்களை உலகத்தில் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் அந்த பிறந்த நற்செய்தியின் வல்லமை ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. சமாதானம், ஆலோசனை, தேவ கிருபை, தேவ பலன், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆறுதல், வெற்றி இப்பொழுது ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் பிறந்ததினால இந்த உலகம் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினதற்காக ஸ்தோத்திரம். ஒட்டுமொத்த மக்களுக்காய் பிறந்த எங்கள் தெய்வமே, ஒட்டுமொத்த மக்களையும் சமாதான வழியிலே நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.